ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரூப் 2 ப்ரிப்பரேஷனுடைய ஃபஸ்ட்டு டே ஸ்டார்டிங். ஓகேங்களா? எப்பயும் போல் ஏர்லி மார்னிங் 3:30க்கு எழுந்துட்டேன். எழுந்தவொடனே என்ன சமைக்கிறேன் அப்படின்னு பார்க்காதீங்க. இந்த வாரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வேலைக்கு போகிறாரு. அதனால் காலையிலேயே சமைச்சிடணும். காலையிலேக்கு பார்த்தீங்கன்னா இட்லி தக்காளி தொக்கு, மத்தியானத்துக்கு சாப்பிட பார்த்தீங்கன்னா சாப்பாடு கார குழம்புங்க அவரைக்காய் போட்டு. ஓகேங்களா? செஞ்சுட்டேன். அவரும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு கிளம்பிட்டாரு. காலையில் எப்பயும் போல் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களையும் ஸ்கூலுக்குலாம் இட்டுன்னு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் படிக்கணும். ஓகேங்களா? இப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே காலையில் மேக்ஸ் முடிச்சிடுவேன். இப்போ காலையில் சமைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மேக்ஸ் முடிக்கல. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் உங்களுக்கு வரவே வராது, மேக்ஸ் ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே நான் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ஸ்டடி டிப்ஸ் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? கோழிலாம் பார்த்தீங்கன்னா காலையில் திறந்து விட்டுட்டு துணி துவைச்சிடலான்னு இருக்காங்க. காலையிலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருது, அதனால் பார்த்தீங்கன்னா துணி துவைச்சிடலாம். பசங்களும் எழுந்துட்டாங்க. அவங்களுக்கும் டீ லைட்டாக சூடு பண்ணி பிஸ்கெட் மட்டும் கொடுத்தா அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பெட்ஷீட்லாம் துவைச்சிடலான்ட்டு பெட்ஷீட்டும் அலசி போட்டாங்க. ஒரு 4 பெட்ஷீட் இருந்தது. 4த்தையும் பார்த்தீங்கன்னா காலையிலேயே துவைச்சி போட்டாச்சு. பாத்திரத்தையும் கழுவிட்டாங்க. ஏன்னா சமைச்ச வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்களா, அதனால் பாத்திரம் வந்து ஒரு கூட தான் இருந்தது. பாத்திரத்தையும் கழுவிட்டு வீடை பெருக்கிட்டு அப்புறம் வாசல் பெருக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடை பெருக்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்கலாம், வேகன்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போன வீடியோலேயே சொல்லிகிட்டு இருப்பேன். வீடியோவை வந்து நம்ம சேனலில் டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், எவ்வளோ வேகன்சியாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு சீட்டு தான் நமக்கு தேவை. ஓகேங்களா? அதனால் நம்ம வந்து அதெல்லாம் நினச்சி கவலைப்படக்கூடாது. அதே மாதிரி எந்த சப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிப் பண்ணி படிக்கக்கூடாது. ஓகேங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டைம் கம்மியாக இருக்குது, நான் எப்படி குரூப் 2 எக்ஸாம் எழுத முடியும், சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணலை, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிங்க. உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது ஒன்று தாங்க. இப்போ நீங்கள் உதாரணமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு வாட்டி போய் எழுதி பாருங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம் எழுதுறதுனால பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்மளுக்கு நீங்கள் நல்லா எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரு வேளை சரியாக படிக்காமல் போய் எழுதினீங்கன்னா ஒரு அனுபவம் கிடைக்கும். ஓகேங்களா? அதனால் யாருமே பதிவு பண்ணாமலாம் இருக்காதீங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணுங்கள். ஓகேங்களா? குரூப் 2 எக்ஸாமுக்கு யாரெல்லாம் டிகிரி வச்சுருக்கீங்களோ அவங்களாம் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸாமும் எழுதுங்க. ஓகேங்களா? எக்ஸாம் எழுதும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளை தான் ஃபஸ்ட்டு நம்பி எழுதணும். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் அங்கே போய் நம்ம எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அந்த 3 மணி நேரம் அது மட்டும்தாங்க அந்த எக்ஸாம் பேப்பர் இருக்கட்டும் இல்லை எதுவாக இருந்தாலும் அதுதான் டிட்டர்மினேஷன் பண்ணும். ஓகேங்களா? அடுத்து இன்றைக்கி மேக்ஸ் வரவே வராதுன்னு சொன்னீங்களா, அவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேங்க. நம்ம வந்து பிறக்கிறோம் இல்லைங்களா, குழந்தையாக பிறந்திருப்போம். அப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம கற்றுக்கிட்டே வந்து பிறந்திருக்க மாட்டோம். எப்படி நம்ம வந்து கவுருவோம், எப்படி வந்து நடப்போம், எப்படி பேசுவோம், எப்படி நம்ம வளருவோம், நம்ம ஃப்யூச்சரில் என்னவா ஆகும், அதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாமல் தானே நம்ம பிறந்து வளர்ந்துருப்போம். அதுதாங்க நானும் சொல்கிறேன். மேக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு குழந்தை மாதிரி நினச்சிக்கோங்க. எப்படி நீங்கள் ஒன்றா நீங்கள் கற்றுக்கிட்டு எப்படி பேசுகிறதுக்கு, நடக்கிறதுக்கு, பழகிறதுக்கு எல்லாமே பழகினீங்களோ அந்த மாதிரி மேக்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கற்றுக்கினா மட்டும்தான் வரும். ஓகேங்களா? வராதது அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டடி பிளான் படி நான் என்ன படிக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் நோட்டை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். ஓகேங்களா? நான் உங்ககிட்ட என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் தெரிஞ்சிருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ரிவிஷன் நோட் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தையை யார் கொண்டு வந்தாங்க, ஆடம் ஸ்மித் பொருளாதாரத்தின் தந்தை, அதிலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் குருநாத் ஐஏஎஸ் அகாடமியை பார்த்து கரெக்டாக நான் வந்து ஒரு 3 நாள்னு போட்டிருக்கேங்க. மொத்தம் அது ஒரு 3.25 மணி நேரம் வீடியோ. 3 நாளில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஒரு நாளைக்கு 1 ஹவர் மட்டும் தான் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு ஆடுக்கெலாம் தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் குழாலையும் தண்ணிலாம் வந்தது. ஓகேங்களா? அதெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டல் பார்த்தீங்கன்னா காலையிலே வேக வச்சு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லைங்களா, சார் பார்த்தீங்கன்னா நடத்தும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு காதாலேயே கேட்டு நீங்கள் என்ன பண்ணிவிடுங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. சிலது பார்த்தீங்கன்னா அதுலேயே இருக்கும், சார் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு, அப்படியே இருக்கும், அந்த விண்டோலேயே தெரியும். சிலது வந்து சார் வந்து வாயாலேயே சொல்லுவார், பக்கத்தில் எழுதுவார், அதை நம்ம தான் வந்து எழுதிக்கணும். ஓகேங்களா? மதியானம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலைலாம் இருந்ததுங்க, தண்ணி பிடிக்கிற வேலை,
இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு திரும்பி ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மதியானம் பார்த்தீங்கன்னா தமிழ் படிக்கலாம் அப்படின்னு இருந்தேன். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்துட்டேன். தமிழில் வந்து நான் புக் வைஸ் போகிறேங்க. நான் சொல்லியிருப்பேன் 30 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 10th வரலும் இருக்கிற ஸ்கூல் புக்கை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி 6th பார்த்தீங்கன்னா ரெண்டு லெசன் முடிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நானும் படிச்சுட்டேன் 2 லெசனையும். நான் மார்க் பண்ணி வச்சுருப்பேன். 10ஆவதுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு பேப்பர் போட்டு ஒட்டி வச்சுருப்பேன். அந்த பேப்பரில் என்ன இருக்கும்னா அந்த ஒரு லெசனில் இருக்கிறதுல ஷார்ட்கட்டாக நான் எழுதி வச்சுருப்பேன். ஒன்று மார்க் பண்ணி இருக்கிறத படிக்கிறதா படிக்கலாம், இல்லைனா நான் பேப்பரில் ஒட்டியிருக்கேன் இல்லைங்களா, அதை மட்டும் பார்த்துப்பேன். நான் இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா நான் 2மே படித்தேன். ஃபஸ்ட்டு புக்கு ஒரு வாட்டி ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பரில் எழுதி இருக்கிறதையும் ரீட் பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து குரூப் 2 எக்ஸாமுக்காக நான் படிக்கிறேன் இல்லைங்களா. இதுக்கப்புறம் நான் திரும்பி ஸ்கூல் புக்கை தொட போகிறது கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே 2 வாட்டி படிக்கிறது நமக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அந்த மாதிரி 2 படிச்சுட்டேன். ஓகேங்களா. நான் வந்து இப்போ மேக்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டடி டிப்ஸ் சொல்கிறேங்க. உங்களுக்கு மேக்ஸ் வரவே வராது அப்படின்னாக்கா ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஒரு டாபிக் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த டாபிக் இருக்குது இல்லைங்களா, அந்த டாப்பிக்கான ஃபார்முலா எதனா இருக்கும். அந்த ஃபார்முலாவை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். இப்போ தனி வட்டி அப்படின்னா P/N/R/100. அப்போ அந்த ஃபார்முலாவை ஃபுல் ஃபார்ம் நமக்கு தெரியணும். Pனா என்னது, Nனா என்னது, Rனா என்னது. அப்படி நீங்கள் எந்த ஒரு டாபிக் எடுத்தாலுமே ஃபார்முலாவுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும் இல்லைங்களா. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா எதுக்கெல்லாம் ஷார்ட்கட்டாக ஃபார்முலா இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சின்ன டாப்பிக்லேருந்து போங்க. எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த அல்ஜிப்ரா அப்புறம் LCM HCFல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் சில டாப்பிக்லாம் கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும். அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த மாதிரிலாம் எடுத்து ப்ராக்டிஸ் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பண்ணாதீங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஆரம்பிங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தனி வட்டினா என்னது, வருஷத்துக்கு ஒரே % வட்டி தான் இருக்கும். வட்டியோட அந்த பர்சன்டேஜ் வந்து மாறாது. ஓகேங்களா. அசலுடைய மதிப்பு மாறாது. அதுதான் என்னது பார்த்தீங்கன்னா தனி வட்டி. மாதம் பார்த்தீங்கன்னா அசலுடைய மதிப்பு மாறுது அப்படின்னா அது கூட்டு வட்டி அப்படின்றத நீங்கள் வந்து ஒவ்வொரு சம்மா நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சு பாருங்கள் மேக்ஸ். ஓகேங்களா. ஆரம்பத்துலேருந்து போங்க. இப்போ வந்து உங்களால் வந்து எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுங்கள். குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, குரூப் 2 எக்ஸாம் ஒரு அட்டெம்ப்ட் போய் எழுதிடுவாங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எவ்வளோ தூரம் படிக்கிறீங்களோ அதை அப்படியே படிச்சுக்கோங்க. குரூப் 2க்கா வந்து டிகிரி வரலும் டிகிரி ஸ்டாண்டர்டில் படிக்கிற மாதிரி இருக்கும் GSலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா குரூப் 4 இப்போ எப்படி கேட்குறாங்க அந்த மாதிரி தானே கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு தடவை போய் எழுதி பாருங்கள். உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். ஓகேங்களா. அங்கே போயிட்டு நம்ம எக்ஸாம் ஹாலில் என்னென்னலாம் தப்பு பண்ணுறோம் அதெல்லாம் கொஞ்சம் குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பசங்களையும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கும் போய் நான் கூட்டிகிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தான் பார்க்குறேன், ரீசனிங் பார்க்குறேன். ஓகேங்களா. ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா கவுண்டிங் ஆஃப் ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது பார்த்தேன். பகடை தான் பார்க்கலான்னு இருந்தானா பகடை பார்க்குறதுக்கு பதிலாக இந்த சம்ஸ் பார்க்குறேன். ஓகேங்களா. இதை பார்த்துட்டு இதுக்கான ஃபார்முலா நோட் ஒன்று வச்சுருந்தேன். அந்த ஃபார்முலா நோட்டை எடுத்து நான் பார்க்க ஆரம்பித்தாச்சு. இது ஃபார்முலா நோட்டை எப்படி ரெடி பண்ணுறீங்க, லிங்க்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. இது நானே எடுத்த நோட்ஸுங்க இந்த ஃபார்முலா நோட்லாம். ஓகேங்களா. இது வந்து யாரும் வந்து எனக்கு எடுத்துலாம் கொடுக்கல. ஒரு டாபிக் நான் பார்க்குறேன் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் எனக்கு என்னென்னலாம் புரிஞ்சுது, எந்த ஃபார்முலாலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே தான் ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுருக்கேன். ஓகேங்களா. உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலா நோட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் தனியாக பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். எப்படி வந்து நோட்ஸ் எடுக்கணும், எப்படி வந்து ஃபார்முலா நோட் வந்து ரெடி பண்ணணும், இதை பற்றி எல்லா டீட்டெயிலுமே கொடுக்குறேன். ஓகேங்களாங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி என்னோடய ஸ்டடி ஃபுல்லாக அப்படி தான் போச்சு. ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கும் கொஞ்சம் டீலாம் போட்டு கொடுத்துட்டு இப்போ நைட்டே ஆயிடுச்சு. சப்பாத்தியும் பார்த்தீங்கன்னா செஞ்சிட்ருக்கேன் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. சப்பாத்தி தக்காளி தொக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் டெய்லி என்ன படிக்கிறேனோ என்னுடைய ஸ்டடி விலாகாகவே நான் போட்டுடுறேன். ஓகேங்களா. நீங்கள் வந்து அது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. என்ன படிக்கணும் அப்படி வேறு எதனா உங்களுக்கு டாபிக் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா டவுட் இருக்குது அப்படின்னா அதுக்கு மட்டும் செப்பரேட்டாக தனித்தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறோம். ஓகேங்களா. இப்போ மேக்ஸ்லாம் நிறைய பேர் கமெண்ட்டில் மேக்ஸ் வராது அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பார்த்தீங்கன்னா A to Z எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும், எது வந்து படிக்கணும், எதை வந்து சும்மா பார்த்துன்னு போகலாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சேனலை